வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 122 சங்கீதம் 7 வசனம் சொல்கிறது, உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று. பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்கள் வீட்டை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய வீட்டிலே சமாதானமும் சுகமும் என்னாலும் தங்கி இருக்கும்படி தேவன் அனுகிரகம் செய்தருள்வாராக. சமாதானம் இல்லை, சுகம் இல்லை என்று நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். எப்பொழுது என் வீட்டில் சமாதானம் இருக்கும், எப்பொழுது என் வீட்டில் சுகம் காணப்படும் என்று நீங்கள் அழுது புலம்பி ஒரு கேள்வியோடு கூட உங்கள் காலங்களை கடத்தி கொண்டு வருகிறீர்களா? இன்றைக்கு இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு நேராக வருகிறது. கர்த்தருடைய வார்த்தை என்ன? உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம் இருக்கும். கர்த்தர் தாமே உங்கள் வீட்டை சமாதானத்தினாலே நிரப்புவாராக. யோபுவின் புஸ்தகம் 5 அதிகாரம் 24 வசனம் சொல்கிறது, உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உம்முடைய வீட்டை விசாரிக்கும் போது ஒரு குறைவையும் காண மாட்டேன் என்று. பிரியமானவர்களே, கர்த்தர் தாமே உங்கள் வீட்டை சமாதானத்தினால் நிரப்புவாராக. உங்கள் குடும்பத்தை சமாதானத்தினால் நிரப்புவாராக. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களோடும் ஒரு சமாதான ஆவியின் ஒருமை பாட்டை கர்த்தர் தந்தருளுவாராக. ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. சமாதானத்தை கெடுக்கிற எல்லா பிசாசின் கிரியைகளையும் அழிக்கும்படிக்கு தேவ குமாரனாம் இயேசு வெளிப்பட்டு உங்கள் குடும்பத்தை சமாதானத்தினாலே நிரப்பி சுகத்தினாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரீரவிதமான சுகமும் ஆத்மாவில் சுகமும் ஆண்டவர் தருவாராக. உங்களுடைய சரீரத்திலும் ஒரு சுகம் இருக்கும், உங்களுடைய ஆத்மாவிலும் ஒரு சுகம் இருக்கும். 3 யோவான் 2 வசனம் சொல்கிறது, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று. கர்த்தர் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்கள் உள்ளான மனுஷன், உங்கள் உள்ளான மனுஷிக்குள்ளாக சுகத்தை கட்டளையிட்டு அதே சமயம் சரீரத்திலும் கர்த்தர் சுகத்தை தருவாராக. எந்த பலவீனத்தோடு நீங்கள் போராடி கொண்டிருந்தாலும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் சுகம் அடைவீர்களாக. இந்த வசனத்தை கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற்றி தர அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நலகத்திற்குள்ளே சமாதானமும் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen. Amen.